அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நான் இப்போ யோகா செய்கிறேன். யோகா செய்கிறது எல்லாருக்குமே நல்லது. உடம்பு முதியோர்கள்லேருந்து சிறுவர்கள் வரையும் நம்ம யோகா செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கண்டபடி உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டு உடம்பை நம்ம கெடுத்துக்கிறோம். உடம்பு கெடாமல் இருக்கிறதுக்காக தான் வள்ளலார் நமக்கு சரியான முறையில் உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கணும். சுத்த உஷ்ணம், நமக்கு சுத்த உஷ்ணம் நமக்கு தேவை, அதுக்கான உணவை நம்ம எடுத்துக்கணுன்றார் ஐயா. அது முக்கியமான விஷயம். அது மாதிரி யோகா பயிற்சி ஐயா யோகத்தை பற்றி சொல்லியிருக்கா. யோகாவை பற்றி அது நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. நம்ம யோகா செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு ஆயுள் நீடிக்கும். அது மாதிரி கீரை உணவுகளை நம்ம உணவு வகைகளை எடுத்துட்டோம்னா அதுவும் ஆயுள் நீடிக்கும். அதில் கீரையில் கரிசலாங்கண்ணி நம்ம கஷாயம் டெய்லியும் குடிக்கணும். எந்தவித தந்திரத்திலாவது நம்ம கரிசலாங்கண்ணி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ஆயுள் நீடிக்கும். உடம்ப ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். இது நித்திய தேகமாக்கிக்கணும். நம்ம உடம்பை நம்ம தேகத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. அதுக்கான உணவு முறைகளை நம்ம பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும். இந்த இறைச்சி மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்தா தான் நமக்கு இந்த தேகமே நித்திய தேகமாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தேகத்தை விட்டுட்டா வேற என்ன வருமோ, எந்த ஊர் வருமோன்றார் ஐயா. அதனால தான் இந்த ஜாக்கிரதையாக இருங்க, இந்த உடம்ப நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இந்த தேகத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்றாரு. அதுக்கான வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம்னா தேகம் நீடிக்கிற வரை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கான உணவு முறைகளை எடுத்துக்கணும். அதில் கீரை காய்கறிலாம் எடுத்துக்கிறது ரொம்ப, அதுவும் மண்ணுக்கடியில் விளையிற காய்கறி அறவே நம்ம விடணும். உருளைக்கிழங்குலாம் அறவே சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம உணவுகளில் நமக்கு பூமிக்கடியில் விளையிற உணவுகளை நம்ம தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்பு நீடிக்கும். தேகத்தை நம்ம விட்டுடக்கூடாது. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக அந்த தேகத்தை வச்சுக்கணும். அதனால் பூமிக்கு மேலே விளையிற காய்கறிகளை நம்ம சாப்பிடலாம். அது கருணைக்கிழங்கை தவிர பூமிக்கடியில் விளையிற காய்கறி எதையுமே தொடக்கூடாதுன்றது. அதனால தான் நம்ம உணவு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீரையில் முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, அரைக்கீரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை அரைக்கீரை, முளைக்கீரை, அப்புறம் கீரை வகைலாம் நிறைய நம்ம எடுத்துக்கணும். ஆனால் டெய்லி ஒரு கீரை நம்ம சாப்பிடணும். கீரை சாப்பிட்றது நல்லது. மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விட பழகணும். படுக்கும்போதும் நம்ம எப்போவுமே இடது பக்கம்தான் தலையை வச்சு படுக்கணும், வலது பக்கம் மேலே இருக்கணும். நம்மளால் முடியாமல் ரொம்ப மனசு அயர்ந்துச்சுன்னா எழுந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம இடது பக்கமாக தலை வச்சு வலது பக்கம் படுக்க பழகணும். அதிகமாக தூக்கம் கொள்ளக்கூடாது. தூக்கம் நித்திரை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம தேகம் நீடிக்கும். உணவு வகையில் எல்லா விஷயத்தையும் சர்வ ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். கழுத்து வலி, மார்பு, நெஞ்சு வலி இந்த மாதிரிலாம் வரும். அதனால நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யோகா செய்கிறது நல்லது. அது மாதிரி நமக்கு மாரடைப்புலாம் வரும். மாரடைப்பு, நெஞ்சு வலிலாம் வரும். இந்த மாதிரி நம்ம மூச்சு இழுத்து விடுறதுனாலையும் நல்லா எக்ஸசைஸ் செய்கிறதுனாலையும் உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஏன்னா வாயு பிடிப்பு நமக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்ற உணவோ அல்லது ஏதாவது வெயிட்டை தூக்குனா கூட நமக்கு அந்த நெஞ்சு வலிலாம் வரும், மாரடைப்பு வரும். சர்வ ஜாக்கிரதையாக மூச்சு பயிற்சி செய்வதனால இதெல்லாம் வரவே வராது. நோயை தவிர்க்கணும். நம்ம மாத்திரை மருந்துகளை தவிர்த்து யோகா செய்கிறதுனால உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இயற்கையாக வச்சுக்கலாம். ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக வச்சுக்கணுன்றார் வள்ளலார். உணவு விஷயத்தில் கண்டபடி சாப்பிடக்கூடாது. சூடான பொருளை தான் சாப்பிடணும். இந்த பழையது சொல்கிறாங்க, பழையது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துக்கு முதல்ல ஐயா சொல்கிறது பழைய சோறோ பழைய பொருளோ சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளலாரே கைப்பட எழுதியிருக்காரு. அது அறியாமல் செய்கிற மகா தவறு அது. அதனால தான் சூடான உணவுகளை சாப்பிடணும். முடிஞ்ச அளவு உணவில் தேன் எடுத்துக்கலாம். தேன் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. அது மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளை, அதெல்லாம் சூடான பொருள். துவையலோ ஏதோ செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா சுத்த உஷ்ணம் ஏற்படும். அதுக்கான வழியை தான் நம்ம தேடணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்றத தவிர்க்க பழகணும். அதெல்லாம் ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம்.
அப்போ சுத்த உஷ்ணம் எப்படின்னா வள்ளலார் புஸ்தகம் வள்ளலாரோட புக்கில் வந்து 6ஆம் திருமுறை இந்த மாதிரி புக்ஸை எடுத்து நம்ம டெய்லி கொஞ்சம் தூக்கத்தை தவிர்த்து நம்ம படிக்கணும். அகவல் ஏதாவது ஒன்று நம்ம படித்து பழகணும். டெய்லி படிக்க 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 அதால் கூட நமக்கு சுத்த உஷ்ணம் ஏற்படும். உடம்பு இந்த முத்தேக சித்தி நாம் வள்ளலார் பெற்ற அந்த முத்தேக சித்தி நாம் பெறலாம். நம்ம உடம்பு சுத்த உஷ்ணம் ஏற்படுறதுக்கு அதான் சொல்கிறார் பார், ஊசி முனையில் இருந்து 1000 காலம் நம்ம தவம் செஞ்சாலும் கிடைக்காத அந்த சுத்த உஷ்ணம் ஐயா இருக்க திருவருட்பா 6ஆம் திருமுறை படிக்கிறதுனால அவ்வளோ அதிகமான அளவு நமக்கு சுத்த உஷ்ணம் ஏற்படும் வள்ளலார் சொல்லியிருக்காரு. 2வது ஒன்று சத்தியானந்த சபை. சத்தியானந்த சபை நம்ம என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன்றாரு. அதுக்கு எங்களுக்கு ராமராய் எங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சத்தியஞான சபை நமக்குள்ளே இருக்குன்னு நம்ம வள்ளலார் வந்து சத்தியஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன்றார். சத்தியஞான சபைனா என்ன? 8 2 7 முப்படியான அட்ட நின்றருளி அருட்பெருஞ்சோதி என்றார். அப்போ 8 2 அதுக்கு என்ன அர்த்தம்? அதை நம்ம வந்து நாங்கள் சத்து விசாரத்தில் நாங்கள் பேசும்போது இதுக்கு விளக்கம் வந்து ராமரையா என்றவர் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதனோட விளக்கம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது சொல்கிறேன் பாருங்க. இந்த பாதம் 1 கணுக்கால் 2 தொடை 3 அடி வயிறு இருக்குதுங்களா அது 4 மார்பகம் 5 இந்த கை முழங்கை 6 இந்த கணுக்கை 7 இந்த கை விரல்கள் இருக்குதுங்க அது 8. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். பாதம் 1 கணுக்கால் 2 தொடை 3 வயிறு பகுதி 4 மார்பு பகுதி 5 இந்த முழங்கை பகுதி 6 இந்த கணுக்கை கை பகுதி 7 இந்த கை 8 இந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 8 8 2 பகுதிகளாக இருக்குது. அதுக்கு மேலே தான் சத்தியஞான சபை. இது நம்ம தலைப்பகுதி ஆக்கினின்னு சொல்லுவாங்க. இது சத்தியஞான சபை. அதை தான் வள்ளலார் வந்து 8 2 7 முப்படியான அட்ட நின்றருளி அருட்பெருஞ்சோதின்றார். இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம உடம்பே சத்தியஞான சபை அதை நம்ம உணரணும்.